விஜய் நேயர்களுக்கு அன்பு இன்று மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜன் இருக்கிறார். வாருங்கள் அவர்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரோட் ஷோ ஒன்று போயிருக்காரு. ரோட் ஷோ பத்தி பின்னாடி கேட்கிறேன். ரோட் ஷோல ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அது கொஞ்சம் சர்ச்சையா இருக்கு. மாணவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கோயிலுக்கு கொடுக்குற பணத்தை எடுத்து எப்படி காலேஜ் கட்டினீங்க? திமுக அரசை பார்த்து கேட்கிறாரு. கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு, விமர்சிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? சேர்ந்த இடம் அந்த மாதிரி வேற என்ன பண்ண முடியும்? காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் மற்ற கவர்மெண்ட்லாம் இருந்தபோது ஐஐடி கட்டினாங்க, மருத்துவக் கல்லூரிகள் கட்டினாங்க, தொழிற்சாலைகளை கட்டினாங்க. மோடி வந்ததுக்கு அப்புறம் என்ன கட்டினாரு? ராமர் கோயில் கட்டினாரு. இப்போ அந்த கூட்டத்தோட போய் சேர்ந்துருக்காரு. அந்த புத்தி தானே வரும். அன்னைக்கே பாரதி அந்த மாதிரி தானே பாடலாம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் தான். என்ன அர்த்தம் தெரியுமா? சமணர்களுடைய கும்பிடுற இடம், தொழுகைப்படுற இடத்துக்கு பேர் பள்ளின்னு பேர். சமணர் பள்ளி. சமணர் பள்ளிகளையெல்லாம் அழிச்சு அதை கோயிலாக்குவோன்றதான் பாரதி பாட்டு. அப்படியே அவங்க உருவானதானுங்களே காஞ்சிபுரம். சமண காஞ்சி பௌத்த காஞ்சின்னு இருந்ததை விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சின்னு மாத்தினானுங்க. காஞ்சி சங்கர மடத்துக்கு சொந்தமான அந்த காமாட்சி கோயில் ஒரு பௌத்த விகார, அதை தான் மாற்றி விட்டாங்க, காமாட்சி கோயிலாக மாத்தினாங்க. அங்க இருக்கிற பல காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில் பௌத்த விகாரை, அதை தான் மாத்தினாங்க. சமணர் பள்ளிகள் அதையெல்லாம் தான் இதா மாத்தினாங்க. திருவண்ணாமலை சமணர் பள்ளி, இன்னைக்கு அது சிவன் கோயிலை மாற்றி விட்டாங்க. மாயவரத்தில் சட்டநாதர் கோயில் ஒன்று இருக்குது, அது சமணர் பள்ளி. அங்க பல்லவர்கள் சமணர் மதத்திலிருந்து சனாதன மதத்துக்கு மாறும் போது அது சோமஸ்கந்தர் சிலையை வைக்கிறான். அதுக்கு பின்னாடி சோழம் லிங்கத்தை வைக்கிறான். மேல மறைச்சி வச்சிருப்பாங்க சட்டநாதர் கோயில். அது தீர்த்தங்கரர் நிறுவனம். எப்படி மைசூர்ல சரவண பலகோளோட கோமட்டீஸ்வரர் சிலை இருக்குது, அதே மாதிரி இருக்கும். அதுக்கு இவனுக்கு என்ன பேர் வச்சுட்டான்னா 2 கோடு இப்படி தெரியும். அவர் சட்டம் போட்டிருக்காரு. அந்த சட்டம் போட்டிருந்தா எப்படி ஆணுறுப்பெல்லாம் வெளியில தெரியும். ஆக ஒரு சமணர் பல சமணர் பள்ளிகளை கோயிலாக்குனாங்க. அதைத்தான் பாரதி பாடினார். அன்னைக்கு அந்த மத தீவிரவாதம் பாரதி பாட்டிலே வந்துருச்சு. பள்ளித்தலம் அனைத்து கோயில் செய்வோம். அந்த அதைத்தான் இந்த பிஜேபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியில போறதுனால இவர் சொல்றாரு, பள்ளிக்கூடங்களை எல்லாம் அழிச்சுட்டு நாங்க அங்க கோயில் கட்டுவோம். சேருமிடம் இல்ல, அவர் சொல்ற எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அதான் அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. கல்வி நிலையத்துக்கு தனியா ஒதுக்குங்க. எதுக்காக இன்னும் புதுசா கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்காக இன்னும் புதுசா கோயிலை கட்டுறீங்க? ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன் கேளு. ஒரு சர்வாதிகாரி இருந்தான், ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கான். மக்கள் எதிர்ப்பு பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்ப என்ன சொல்றான்? சிறைச்சாலைகளை எல்லாம் நவீனப்படுத்தினாங்க. கவர்மெண்ட் உத்தரவு. சிறைச்சாலைகள் சகல வசதி இருக்க வேண்டும். மந்திரி கேட்குறான், எங்க பள்ளிக்கூடம் காலேஜ் இது மாதிரி கட்டினா பரவாயில்ல, ஜெயில எல்லாம் எங்க இம்ப்ரூவ் பண்ணாங்க. சர்வாதிகாரி கேட்டான், மக்கள் புரட்சி செய்த நம்மளை துரத்துனாங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போவே ஜெயிலுக்கு போவியான்னு கேட்டான். அப்பதான் பத்தி ஜெயிலுக்கு தான் போ, அதெல்லாம் ஜெயிலு. அது மாதிரி அவருக்கு பதவியெல்லாம் போச்சுன்னா கோயிலில் போய் பூசாரியா இருக்கலான்ற பிளான்ல பழனிசாமி சொல்றாரு. அப்படியா பொழைச்சிக்கலாம்னு நினைக்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு 1700 பேர் என்னமா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கறது, கோயிலில் சுண்டல் வைக்கிற வியாபாரம் அதெல்லாம் பண்ணாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனாக்க படிப்பறிவு இல்லாத இவங்கெல்லாம் போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன பண்ண முடியும்? வாத்தியார் வேலையாக கிடைக்கும். அதனால படிப்பு இல்லாத, எழுத்தறிவு இல்லாத, தற்குறியா இருக்கிற அந்த ஒரு 2100 பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்துக்கு எங்க வேலை கிடைக்கும்? கோயில்ல சுண்டல். எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாரு, அழுத்தத்தினால அதெல்லாம் சொல்லி ஏதோ சம்திங் நடந்துருச்சுங்க. 2 விஷயம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அவர் மிரட்டப்பட்டு இருக்கிறார். அவர் கேட்காம அவருக்கு இசட் பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. இசட் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னாவே நீங்க வீட்டுக்கு அவளுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை வேவு பார்க்கறதுக்கு ஆளை போட்டாங்க. நீ எங்க போற, யார்கிட்ட பேசுற, எந்த தைரியத்தில் பாஜக கூட கூட்டணி இல்லைங்கிறது எந்த தைரியத்தில் சொன்னாங்கிறத செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு புரிஞ்சு போச்சு. அவர் நியாயமா சொல்லி பள்ளிகளை கட்டுவதற்கு அந்த சர்வாதிகாரி சிறைச்சாலைகளை இம்ப்ரூவ் பண்ண சொல்லி, ஏன்னா அங்கதான் அவர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. பாஜகவை எதிர்த்தார். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, சேருமிடம் அந்த மாதிரி. படிக்கிறவனுக்கும் உறுப்பினர்னு நினைக்கிறவனுக்கு தாங்க கல்வி வேணும். அழிஞ்சு போறது, நாசமா போறது, உருப்படி இல்லாம போறதுன்னு முடிவு எடுத்தாக்க பள்ளிக்கூடத்துக்காக போவோம். படிக்கிற காலத்துல ஏன்டா ஊர் சுத்துறேன்னு சொல்லுவாங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கிறது பள்ளிக்கூடத்தை இடிப்பேன்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். உத்தரப்பிரதேசத்தில் போன வாரம் கூட 450 பள்ளிகளுக்கு மேலே இடிச்சிருக்காரு.
அதே இந்த கொண்டு வர்றாரு. சொல்லிட்டாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா பள்ளிகளை எல்லாம் ஒழிச்சு கட்டிடுவோம். அதில் தெளிவா இருக்காரு. ஒருவேளை நெகட்டிவா பாஜகவுக்கு நெகட்டிவா பேசுவாங்க. எங்களை ஆட்சி கூட்டிங்கன்னா நாங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் இடிச்சிருவோம், ஜாக்கிரதைன்னு அவரே எச்சரிக்கை கொடுக்குறாரு. இல்ல இதை வந்து பாஜகவினர்லாம் இந்த மாதிரி கருத்து கூறுவாங்க. பாத்தோம் ஹெச் ராஜா பேசுனதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஒரு திராவிட இயக்கத்தை அந்த சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட கட்சியின் தலைவர் இப்படி பேசுவதற்கான அவசியம் என்ன தெரியல. அவங்க நான் பழனிசாமி தலைமையில் இருக்கவங்களெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க நான் எடுத்துக்க மாட்டேன். நான் தான் 1000 தடவை கேட்டிருக்கேன். அண்ணா திமுக கொடியில் ஒரு உருவம் இப்படி கையை தூக்கி வச்சுக்கிட்டு வரல காட்டிக்கிட்டு, அந்த உருவம் யாருன்னு பழனிசாமி கிட்ட கேளுங்க, அவர் கரெக்டா சொல்றாரு கேளுங்க. அவங்களுக்கு அவரே யாருன்னு தெரியாது. நல்ல கால கிராப்போட இருக்கிறதுனால தப்பிச்சது. இல்லாட்டி இன்னைக்கு அண்ணா திமுகன்னு யார் சொல்றா? அமித்ஷா திமுகன்னு தானே சொல்றேன். அந்த பேரெல்லாம் வாங்கிக்கிச்சு. சேர்ந்த இடம் அந்த மாதிரி எதோட சேர்ந்த ஏதோ வந்து எதையோ தின்ன போகணுவாங்க. அது மாதிரி தான் இருக்கு. இப்படி சொல்றீங்க, வேற என்ன சொல்றது? அதனாலதான் எதுவுமே சொல்லாம பொத்தா பொதுவில் வச்சு இந்த அளவுக்கு கேவலமான முறையில இறங்கி போறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? பள்ளிகளை கட்டுவதற்கு பதிலாக கோயில் கட்டுங்கள் சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல அப்படி சொல்ல, அவரு கோயிலுக்கு கொடுக்குற காசை எதுக்கு எடுத்துட்டு போய் நீ பள்ளி காலேஜுக்கு செலவு பண்ண? திருப்பதியில வர்ற பணத்தை எடுத்து தாங்க வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி கட்டியிருக்காங்க. அந்த பணம் அப்படியே அந்த கோயில் பூச்சாரிக்கு அடிச்சு தின்னுட்டு இருந்தானுங்க. கிருஷ்ணதேவராய கொடுத்த தங்க நகைகள் அத்தனையுமே மாற்றி பித்தளையும் ஈயமும் மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என் டி ராமராவ் வந்தப்பறம் அதை எடுத்தார். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னார். காங்கிரஸ் கவர்மெண்ட் அஞ்சய காலத்திலேயே வந்துருச்சு. அந்த காசை எடுத்து முதல்ல மருத்துவமனையை கட்டுக்கடா, இது பண்ணுங்க. அப்புறம் திருப்பதியை பூராத்தையும் அவங்க இது பண்ணாங்க. இன்னைக்கு திருப்பதியினுடைய அந்த கோயிலில் வர்ற வருமானம் பூரா படிப்புக்கு பயன்படுது, மருத்துவத்துக்கு பயன்படுது, அறிவை வளர்க்க பயன்படுது. இங்க ஒரு ஆள் இருந்துகிட்டு அதுக்கு கொடுத்த பணத்தை அதுக்கு தான் செலவு பண்ணுது. சிதம்பரம் கோயிலுக்கு பயங்கரமான வசூல் வந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த பணம் எங்க போகுது? தில்லைவாழானந்தர்கள் சொல்லிட்டு ஒரு 500 குடும்பம் தின்னுகிட்டு இருக்காங்க. சொல்றாங்க குலோத்துங்க சோழனால் வேயப்பட்ட அந்த தங்க கூரை இன்னைக்கு அது கூரை தான் இருக்குது, தங்கம் இல்லைங்கிறாங்க. கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஒரு வழக்க போட்டு அந்த கோயில் எங்களுக்கு தான் சொந்த இது பண்ணிட்டு உட்காந்துருக்கான். தமிழக அரசால் அங்க போக முடியல. அங்க வர்ற காசு யாருக்கு போகுது? கோயிலுக்கு போகுதா? பழனிசாமி பதில் சொல்லணும். அதனாலதான் வந்து கோயில்ல வர்ற காசெல்லாம் எடுத்து ஆக்கப்பூர்வமான அறிவியல் வளர்ச்சிக்கும் ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு பயன்படுத்துங்கன்னு மாத்திட்டாங்க. ஒரு சர்ச்சை இருக்குதுங்க. ஒரு சர்ச்சை இருக்குதுன்னா அந்த சர்ச்சில் வர்ற காசை வச்சுக்கிட்டு அவங்க பக்கத்துல ஒரு மருத்துவமனை கட்டியிருப்பாங்க, ஒரு அனாதாசிரமம் கட்டியிருப்பாங்க, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். நான் படித்தது சேலத்தில் லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூல். என் சகோதரர்களை படித்தது வந்து சென்ட் மேரிஸ் கான்வென்ட். ரெண்டுமே சர்ச்சில் வந்த காசு. சேலம் பிஷப் நடத்துறது சர்ச்சில் வந்த காசுல பள்ளிக்கூடத்தை நடத்தினாங்க. அனாதாசிரமம், மருத்துவமனை, இவ்வளவு இருக்குது சர்ச்சில் வந்த காசு. அதே மாதிரி லண்டன் மிஷன் ஹை ஸ்கூல் இருக்கு. அந்த சர்ச்சில் வந்த காசுல அவங்க வந்து பெரிய பெரிய லண்டன் மிஷன் ஹை ஸ்கூல்ல நடத்துறாங்க. ப்ராட்டஸ்டன்ட். நான் படித்தது கேத்தலிக். கத்தோலிக்கர்கள் இந்த பக்கம் லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூல் சென்ட் மேரிஸ் எல்லாம் பண்ணாங்க. ப்ராட்டஸ்டன்ட் வந்து லண்டன் மிஷன் ஹை ஸ்கூல்ல இதெல்லாம் நடத்தினாங்க, படிக்க வச்சாங்க. மக்களுக்கு பயன்படுதுங்க. நீ வந்து அந்த கோயிலுக்கு செலவு பண்ணாக்க அந்த கோயில் காசு யாருக்கு போகுது? அந்த பூச்சாரி எடுத்துட்டு வீட்டுக்கு போய் தின்ன போறான். அவனுக்கு தான் நீ சம்பளம் கொடுக்குறிய. தட்டில் விழுவுற காசெல்லாம் அவன் கொடுக்குறானா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். கருமாரியம்மன் கோயில் அப்படித்தாங்க இருந்தது. அதோட வர்ற வசூல எடுத்ததா நீங்க பழனி கோயில். இன்னைக்கு வரல ஐயப்பன் கோயில்ல வர்ற காசு யாருக்கு போகுதுன்னு தெரியல. பல கோடிக்கணக்கான பணம் வருது, எங்க போகுதுன்னு தெரியல. அப்படி போகணுங்கிறாரு. அவர் ஆட்சிக்கு வந்தாக்க அந்த பணத்தை எல்லாம் எடுத்து உருப்படுறதுக்கு கோயில் கட்டணும்ன்றார். கோயில் கட்டி அந்த அதாவது அந்த 3% அந்த ஆதரவு தொகை வைக்கிறார். பாஜகவுடைய கொள்கை. கெஜ்ரிவால் தான் கேட்டார் அன்னைக்கு. நேரு கட்ட ஐஐடியில் படிச்சுதான் நான் ஐஐடி என்ஜினியரா வந்திருக்கேன். நீ அன்னைக்கு ஆட்சியில் இருந்தாக்க நான் வந்து தெருவில் எங்கேயாவது கோயிலில் பூச்சாரியா தான் உட்காந்துருப்பேன். அதே புத்தி. மோடி அரசாங்கத்தினுடைய சாதனை என்ன? 2 சாதனை. 2000 அடி உயரத்தில் பட்டேல் சிலை, ஒரு ராமர் கோயில்.
என்ன சொன்னார்? பட்டேல் சிலையை பார்க்கறதுக்கு உலகம் முழுவதும் இருந்து வருவார்கள். சுற்றுலா அப்படி சீந்தறதுக்கு ஆள் இல்லை, பார்க்கறதுக்கு எவனும் வர்றதில்லை, அப்படியே கிடக்குது அந்த சிலை. ராமர் கோயிலுக்கு பிளேன் விட்டாங்க, ட்ரெயின் விட்டாங்க, பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க, யார் வரல, எல்லாத்தையும் முடியாச்சு. அந்த அர்ச்சகரை வந்து வசூல் சரியா இல்லைன்னு தற்கொலை பட்டு செத்து விட்டாங்க. இதுதான் அவங்களுடைய சாதனை. ஏன்னா இவங்க என்ன கேட்டாங்க, திருவள்ளூருக்கு செலவு வச்சு, திருவள்ளூரை பார்க்கறதுக்கு வந்து கூட்டம் வந்து நிக்குது, பிரிட்ஜு போடுறாங்க, 2 விவேகானந்தர் இதுக்கு பிரிட்ஜு போடுறாங்க, அதை பார்க்கறதுக்கு கூட்டம் நிக்குது, லட்சக்கணக்கில் தினசரி வர்றாங்க. சிலைக்கு செலவானதை போல பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் வந்துருச்சு. அது பட்டேல் சிலையில என்ன வந்தது? சுற்றுலா தலங்கள் ஒன்றா இருக்குது. அது இப்படிதான் போகுது காசு. ஆக அவங்க ஆட்சிக்கு வந்தா, அவங்க பாஜக கூட கூட்டணியில் ஆட்சிக்கு வந்தாக்கா யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தை என்ன பண்றாரோ அதே தான் நடக்கும். போன வாரம் 420 பள்ளிகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன உத்தரப்பிரதேசத்தில். படிக்க விட மாட்டாங்க, அவங்க உருப்பட விட மாட்டாங்க, வளர்ந்துடக்கூடாது. ராமர் காலத்துக்கே போயிடணும், திரும்பி அவங்க வெளில எடுத்துட்டு பின்னாடி போயிடணும். அதைத்தான் அவர் பழனிசாமி, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா பின்னாடி போகலாம், வாங்க போகலாம், அப்படி கற்காலத்துக்கு போகலாம், முற்காலத்துக்கு போகலாங்கிற. இப்போ எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ எல்லாம் போயிருக்காரு, எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? வரவே தெரியல, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. எப்படி நல்லபடியா இருந்ததா? அவர் மட்டும் போல பாஜக தலைவர்களும் கூடவே போயிருக்காங்க. அவர் வேற எங்கேயா போயிட போறாங்கிறது, அதான் நான் தான் சொன்னேன், அவர் வீட்டு காவலில் இருக்காருன்னு சொன்னதுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சா? தனியா விட மாட்டாங்க, அவங்க தனியாவே விட மாட்டாங்க. அவரை வச்சு அவங்க வந்து கட்சியை வளர்த்துறதுக்கு பாக்குறாங்க. இப்ப நயனா நாகேந்திரன் ரோட் ஷோ போயிருந்தாங்க, எவன் வந்திருப்பான்? அதனால இவர் கூட ஒட்டிக்கிட்டு எனக்கு வந்த கூட்டங்கிற மாதிரி காட்டிட்டு போறாங்க. ஆக அவங்க வந்து பழனிசாமியை பணைய கைதியாக மாற்றி விட்டார்கள், ஹோஸ்டேஜ். அதனாலதான் அந்த வார்த்தைகள்லாம் அவர் சொல்லிட்டு வர்றாரு. இன்னும் சொல்ல போனா, இதை சொல்வதன் மூலமா நான் பாஜகவினுடைய கைதியாக இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள்னு அவர் சொன்னதா தான் என் மனசுல போடும். என்னை இங்கிருந்து விடுதலை செய்யுங்க, எப்படியா பண்ணுங்க, காப்பாத்துங்கன்னு சொன்னார். அதிமுகவுடைய இது ஊர்வலத்தில் நீங்க எங்க போறீங்க? அவர் கூப்பிட்டாரு அவங்கள, உன் கட்சிக்காரன் ஒருத்தர் நீங்க ஆடும் இப்படி இரவுல இது வச்சுக்கிட்டு. ஆக அவங்க கட்சி அது மாதிரி தான், பாஜக அதே மாதிரி தான். உபயோகம் இல்லைன்னா தாய்மொழியை விட்டுருவாங்க. குஜராத்தில நீங்க வந்து இன்னைக்கு வரலும் மோடியும் அமித்ஷாவும் பேசுனதே கிடையாது. 2 பேரும் குஜராத்திக்காரர். குஜராத்தி மொழியை கை விட்டுட்டாங்க, அது பிரயோஜனம் இல்லை, ஹிந்தி தான் பேசுவாங்க. பொண்டாட்டி கூட வேணாம் அவங்களுக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆளுங்க இப்போ அந்த கூட்டத்தில் சிக்கிக்கிட்டு பழனிசாமி பண்ண தவறுகளுடைய இது முற்பகல் செய்ய பிற்பகல் விளையினாங்க. பிற்பகல் இல்லை, அன்னைக்கு முற்பகலே விளைஞ்சிருச்சு. இப்போ மாட்டிக்கிட்டு முடிக்கிறார். எந்த காரணத்தை மட்டும் பாஜகவோட கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா, அந்த மாதிரி அவரோட போய் சேர்ந்துச்சு. விளைவு என்னாச்சு? ஏவன் குற்றவாளிங்கிற பேரோட செத்து போனதான் மிச்சம். அதுக்கப்புறம் அவங்களால வெளியே வர முடியல. 4 பிரிச்சாங்க, 40 பிரிச்சாங்க, துண்டா உடஞ்சி கிடக்குறாங்க. அதிமுகங்கிற கட்சியே இல்லாம போயிடுச்சு. எங்க போறதா இருந்தாலும் எஜென்ட் பிரிவு பாதுகாப்பு போட்டு, அவர் வீட்டுல இருந்தாலும் கண்காணிப்புல இருக்கிறாரு, வெளியில வந்தா நயனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் கூடவே போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பணைய கைதியா மாறி இருக்காரு. வருத்தப்படுகிறோம். ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து. இதுல இன்னொன்னு, அப்பப்ப இந்த முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த சர்ச்சையும் கிளப்புறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் நீங்க தான் சொன்னாக்க பழனிசாமி கூட யாராவது வந்து சேர்ந்துருவாங்க, பழனிசாமிக்கு ஸ்ட்ரென்த் வந்துடும். இல்ல அப்படி ஒரு டவுட்டை கிளப்ப முடியுமா? இப்போ வந்து கட்சியில் இருக்க வந்து வரமாட்டார் போட்டிருக்க, இவர் பின்னாடி ஏன்டா போகணுங்கிறதுக்காக வேலை ஒதுங்கி போயிடுறாங்க. நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டாக்க பழனிசாமி அதை வச்சு கட்சியை பெருசாக்கிடுவார். சசிகலாவை ஏங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? ஒரு பெண்ணினுடைய தலைமையில வந்தாக்க அந்த கட்சிக்கு சக்தி ஜாஸ்தி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தானே அந்த கவர்னர் ஓடி போனார் அன்னைக்கு, பதவி பிரமாணம் பண்ணாம. ஏன் ஓடினா அந்த ஆளு? சட்டவிரோதமா ஓடினான். அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு வந்தது. இப்ப இருக்கிற இந்த குருவி ரவி பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்யப்பட கோர்ட் சொல்லிச்சு, காலையில் 8 மணிக்கு பதவி பிரமாணம் பண்றியா இல்லையான்னுச்சு. காலங்காலையில் 7:30 மணிக்கெல்லாம் போய் நின்றுக்கிட்டாரு. அன்னைக்கு அது பண்ணி அன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னா, பழனிசாமி கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க, அது முடிஞ்சு இருக்கும். இல்லை, சசிகலா போகல, ஏன்னா பயமுறுத்திட்டான், காணாம போயிட்டான், துண்டா உடஞ்சு கிடக்கு. இவ்வளவு ஷோவும் எதுக்கா பண்றாங்க? நாளைக்கு அந்த வாக்கு இயந்திரத்தை ஒரு வழி பண்ணி வெற்றி வந்ததுக்கு காரணம் அந்த ரோடு ஷோ போனதுனால வந்தது. இந்த மாதிரிலாம் கதை அடிக்கிறதுக்காக தான் பண்றாங்க.
நியாயப்படுத்துறது பாருங்க. அது பாருங்க, இன்னைக்கு பீகார்ல பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ரகளையான ரகலை நடக்குது. தேர்தல் கமிஷனர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டமெல்லாம் நடக்குது. முன்ன மாதிரி இருக்காது, இந்த மாதிரி இருக்காது. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்தி தான் அவங்க விளையாடுறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியும் சரி, பாஜக எதிர்கட்சிகளும் சரி, வாக்கு எந்திரத்தை டேம்பர் பண்ண முடியாம நீங்க தடுத்துட்டீங்கன்னா பாஜக ஜீரோ, மைனஸ், அவ்வளவுதான். ஜீரோ. எத்தனை இடங்கள்லாம் கிடையாது, ஜீரோ. இன்னும் சொல்ல போனா கீழே போகும். ரங்கராஜ் பாண்டே அவர்கள்லாம் பாஜக எதிர்ப்புக்கு தமிழ்நாட்டுல கம்மியா இருக்க மாதிரி காட்டுறாரு. அவரு கொடுத்தது கோலிக்கு அவர் கூவுறாரு. அதுக்கு என்ன பண்ண? இல்ல, அவர் கருத்து கணிப்பு அத்தனை பேர். என் கருத்து கணிப்பு நான் சொல்றேன், என் கருத்து கணிப்பு சொல்றேன். ஒரு இடத்துல கூட தமிழ்நாட்டை சொல்லல, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வருது வாக்கு எந்திரம். அவங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது, தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சிருக்காங்க, அரசியல் கட்சிகளோட வைக்கல. அதை அந்த தைரியத்துல தான் பாண்டே சொல்றாரு. நீ என்ன உங்களாட்டம் நாங்கன்னா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறேன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறியா? வாக்கேந்திரத்தையே மாத்துவையா? அதில் வச்சுதான் கருத்து கணிப்பு. கருத்து கணிப்பு இல்லை, வாக்கேந்திர கணிப்பு. அதான் விஜய்க்கு ஆதரவாக ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் இருந்தார். இப்ப திடீர்னு இடைக்காலமா நான் போறேன் அப்படின்னு போயிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு அவரை பத்தி, அவ்வளவுதான். குட்டு வெடியாயிடுச்சு. எவன் ஜெயிச்சாலும் என்னால ஜெயிச்சாலும் கதை விட்டுக்கிட்டு போல போட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரை பத்தி ஸ்டடி பண்ணாங்க. ஜெயிக்கிற கட்சிகளை போய் இருந்தாலும் உட்காந்துக்கிட்டு நான் தான் இது பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு வந்து அதிமுக கூட்டிட்டு வந்து அவங்க அவரை ஏத்துக்கல. திமுக கூட போய் சேர்ந்தார். ஒரு எலெக்ஷன் தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கிட்டியே சேர்த்தல. பார்த்தாரு இது கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க உள்ள வந்தாரு. ஆதவர்ஜனுக்கும் அவருக்கு மத்தியில போட்டிகள் நடந்தது. 2 பேரும் ஒரே கேஸ் தானே. எவன் ஜெயிக்கிறானா சக்தி உள்ளவனா இருக்கானா அந்த இடத்துல பொழப்பு நடத்துறவங்க தான் 2 பேரும். ஆதவர்ஜனும் எல்லாம் பிளான் பண்ணி வெளியே துரத்திக்கிட்டார். அவ்வளோதான், தெரிஞ்சு போச்சு. அவர் ஒன்றுத்துக்கு இல்லாத பீகார்ல ஒரு இடத்துல கூட ஜெயிக்காம டெபாசிட் கூட வாங்காம வந்த ஒரு ஆள் நான் தேர்தல் நடத்துறேன் இங்க வந்து ஏமாத்தினாக்கா அந்த அளவுக்கு விஜய் புத்தி கெட்டு போய் கிடக்கிறார். என்னதான் விஜய் வந்து கேவலப்படுத்தி பேசினாலும் அந்த அளவுக்கு விஜய் வந்து நம்ம முட்டாள நினைக்கிறது தப்பு. தெளிவா இருக்கார், கிளீனா சொல்றார், போயிட்டு வா தம்பி அப்படின்ட்டார். அது நாகரிகமா நான் விலைக்கு கொள்ளுகிறேன். இடைக்காலமா சார், மறுபடியும் வருவாரு. மறுபடியும் நீங்க ஜெயிச்சிங்கன்னா நான் அதை கொஞ்சம் பார்த்து போட்டு ஏதாவது சரி எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளுக்கு தகுந்த மாதிரி குறைத்து கொண்டு மீதி படத்தை கொடுப்பீர்களா நாகேஷ் கேட்பார்ல, அது மாதிரி அதை கட்டு வாங்கி போட்டு பொழப்பு நடத்தணுங்க. அவருக்கு வாழ்க்கைக்கு அதான வழி. ஒரு அமௌண்ட் தேய்ச்சிருவார். நிறைய விஷயங்களை போய் நன்றி சார்.